ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். சுண்டைக்காய் முருங்கைக்கீரை பொரிமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் முருங்கைக்கீரையிலையும் அயன், கால்சியம், ஃபைபர், ரிச் விட்டமின்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இது போல் செய்யலாம். சுண்டைக்காயோடைய கசப்பே தெரியாதுங்க. கீரையோட சுண்டைக்காய் போட்டு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் சுண்டைக்காய் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் க்ளீன் பண்ணி காம்பெல்லாம் எடுத்துட்டு கழுவி வச்சுக்கணும். இப்போ 50 கிராம் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை போல் வறுத்து வச்சுக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் இதை போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, தீய விட்டுறாமல். இப்போ அது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு வரமிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்த சுண்டைக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இதை போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்படியே மூடி போட்டு ஒரு விசிலுக்கு வேக விட்டுருங்க. ஒரு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிவிட்டேன். சுண்டைக்காயை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் தண்ணியும். நல்லா சீக்கிரமாக கீரை வதங்கி வந்துடும். உங்களுக்கு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் சுண்டைக்காயோட. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா கொதித்து வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொரி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி வறுத்து வச்சுருந்தோம்ல, பொடி பண்ணி அதை இப்போ சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். மீதி பவுடரு எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. கூட்டு பொரியல் இது போல் செய்யும் பொழுது லைட்டாக தூவிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு போதுமானதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செய்யும்போது தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லா தண்ணியுமே உறிஞ்சிட்டு நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக தேங்காய் துருவல் 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக முருங்கைக்கீரை சுண்டைக்காய் சேர்த்து ஒரு சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான டிஷ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.